வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. அனைவருக்கும் கரும்பலகை சேனல் சார்பாக மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறக்க போகிற இந்த 2023ஆம் ஆண்டில் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையணும், ஆரோக்கியமான வளமான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நியூ இயர்க்கு போட்ட கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்ததுமே பார்த்தது சூரிய உதயத்தை தான். சூரியன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய தோற்றம், அவருடைய ஏகாந்தம், கம்பீரம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி நியூ இயர் காலையில் எழுந்ததுமே சன்ரைஸ் பார்ப்பேன். பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes வாக் போனோம். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் கஞ்சி சாப்பிட்டாச்சு. ஸோ ஒரு ஏர்லியராக லஞ்ச் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மீன் பண்ணலாம் அப்படின்ட்டு மீனுக்கு தேவையான மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாறை மீனில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சம் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஸ்டைலில் குடம் புளியில் குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், ஒரு தக்காளி மற்றும் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதுதான் குடம்புளி. இந்த குடம்புளி ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் நல்ல கொதிக்கிற தண்ணியில் 100 ml தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி நல்லா ஊறட்டும். அப்போ தான் புளி நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்புக்கு தேவையான மீன் துண்டுகளை நல்லா மஞ்சத்தூள் மற்றும் கல்லுப்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு மற்றும் எலுமிச்சம்பழம் தேவையான அளவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மற்றும் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், முட்டை, வெள்ளைக்கரு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். மீன் மசாலாவில் பண்ணுறவங்க மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மீன் மசாலா ஆட் பண்ணியும் செய்யலாம். அடுத்தது இது ஒரு புதிய முயற்சி. நம்ம மீன் குழம்புக்கு யூஸ் பண்ண வெங்காயம் மற்றும் பூண்டுடைய தோலை எடுத்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து பயோ என்சைம் செய்ய போகிறோம். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பயோ என்சைம்ங்கிறது செடிகள் நல்லா வளர்கிறதுக்கான ஒரு வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்து நான்வெஜ் செய்கிற நாள்களில் இந்த மாதிரி தண்ணீரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி இந்த மாதிரி தண்ணியை தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணியோட நான்வெஜ்க்கு யூஸ் பண்ண பாத்திரங்களை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. ரைஸுக்கு குக்கரில் ரைஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். லஞ்சுக்கு தேவையான ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அதே சமயம் மண் சட்டியை எடுத்து வச்சுருக்கோம் குழம்புக்கு. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு மற்றும் முட்டையுடனோட வெள்ளைக்கரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லா அதிகமாகவே ஊற்றுங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் பொதுவாக மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே கடல்வாழ் உயிரினங்களில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் சூடாக தான் இருக்கும், உஷ்ணத்தை கிளப்பக்கூடிய உணவு. அதனால தான் மீன் குழம்பு எப்பையும் நல்லெண்ணெயில் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நல்லெண்ணெய், வெந்தயம் டீஃபால்ட்டாக மீன் குழம்புக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு மற்றும் தேவையான அளவு வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விடுறோம். கடுகு மற்றும் வெந்தயம் நல்லா வெடித்து வரும்போது நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் மற்றும் வெள்ளை பூண்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறோம். கண்ணாடி பதத்துக்கு வரணும் சின்ன வெங்காயம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப 4 மிளகாய் வத்தல் கிள்ளி போடுங்க. நல்லா தாளித்து விடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் மற்றும் பூண்டு வதங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வெங்காயம், தக்காளி மற்றும் கருவேப்பிலை இது 3ம் போட்டு ஒரு அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் மீன் குழம்பு திக்காக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடுறதுனால குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை இது கூட ஆட் பண்ணி நல்ல தக்காளியை வதக்கி விடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், தக்காளி மற்றும் கருவேப்பிலை கலவையை இப்போ வதங்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், பூண்டு கூட ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை கண்டிப்பாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக ஒரு சிலருக்கு கடல் உணவுகள் சாப்பிட்ற அன்றைக்கி ரொம்ப அரிக்கும், கரப்பான்னு சொல்லுவாங்க. கடல் உணவுகளை கரப்பா ஐட்டம் நிறையா சாப்பிட்டா தோல் அரிப்பு மற்றும் திட்டு திட்டாக இருக்கும் முகமெல்லாம். அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக கருவேப்பிலை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். கடல் உணவுகள் சாப்பிட்ற அன்றைக்கி அந்த கரப்பான்
அந்த தொல்லை உங்களுக்கு இருக்காது. மேலும் கருவேப்பிலையை நம்ம இறக்கும்போது தான் நிறைய தூவணும்னு ஒரு மீனவ பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. மித்த உணவுகள் தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டாலும் மீன் குழம்புக்கு மட்டும் இறக்கும்போது கருவேப்பிலை போட்டு இறக்கணும் அப்படின்னு அந்த மீனவ பாட்டி எனக்கு மென்ஷன் பண்ணாங்க. மீன் குழம்புக்கு தேவையான மல்லி, மிளகாய்த்தூள் மற்றும் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணுற காரம் எல்லாமே எங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற்போல் காரம், எண்ணெய் போன்றவற்றை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இப்போ இந்த கலவையை கொதிக்க விடலாம். மீன் துண்டுகள் வறுவலுக்கு பெரட்டி ரெடியாக இருக்குது. துண்டுகளையும் நல்லா தேவையான அளவு ஊற வச்சுட்டு இப்போது மேரினேட் பண்ண மீன் துண்டுகளை வறுத்து எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை இல்லை ஷாலோ ஃப்ரை உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் மீன் துண்டுகளை குழம்புல போடலாம். மீன் துண்டுகள் நல்லா வெந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணலாம். நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நான் இப்போது புளி ஆட் பண்ண போகிறேன். குடம்புளி நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். குடம்புளி கொஞ்சம் ஊற்றினாலே போதும், குழம்பு நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். இதில் அந்த அடியில் இருக்க குடம்புளியை தனியாக ஒதுக்கி வைங்க. ஒரு சிலருக்கு மீன் குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விரும்புகிறவங்க இதிலிருந்து ஒரு துண்டு புளியை எடுத்து இந்த குழம்புல போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்குது கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேனி ஸ்பெஷல் குடம்புளி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்கும்போது நான் அப்போவே சொன்ன மாதிரி இறக்கும்போது கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி தழை தூவி மீன் குழம்பை சர்வ் பண்ணலாம். ஸோ நியூ இயர் ஃபீஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அந்த எல்லோ கலரில் இருக்கிறது நம்ம இந்த மீன் வறுவலுக்காக யூஸ் பண்ண எக்குடைய மஞ்சக்கரு. அதை மட்டும் ஆம்லேட் போட்டு எடுத்திருக்கேன். சூப்பராக ஸ்பைஸியாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான்வெஜ் ரசம். இதில் ஆக்சுவலாக சூப் ஊற்றணும். அது இல்லாமல் எப்படி நான்வெஜ் ரசம் செய்கிறதுன்னு நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு எங்கே அடுத்து கிளம்புறோன்னா வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. வல்லக்கோட்டை முருகன் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிரசித்தி பெற்ற பழமையான முருகன் கோயில். இந்தியாவிலேயே மிகப்பெரிய கல்லாலான முருகன் சிலை இந்த வல்லக்கோட்டையில் இருக்குங்க. இது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டுலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 1200 வருடங்கள் பழமையான இந்த கோயிலை பகீரதன்கிற மன்னன் பிரதிஷ்டை செய்கிறாரு. காரணம் என்னென்னா, தன்னுடைய நாடு, மக்கள், செல்வம் அத்தனையும் இழந்த பகீரதன் காட்டுக்குள்ளே ஒரு துறவியாக அலைந்து திரிகின்றான். அந்த சமயத்தில் இந்த முருகனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லேயும் வணங்கி வர்றாரு. அப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமுருகப் பெருமான் பகீரதனுக்கு காட்சியளித்து வல்லன் என்ற அரக்கனை அழிப்பதற்கும் வல்லமை தருகின்றார். அதனால தான் இந்த இடத்துக்கு வல்லக்கோட்டைன்னு பேர் வந்தது. ஆக இந்த திருமுருகனை வழிபடுபவர்களுக்கு எப்பேற்பட்ட துன்பத்தையும் எதிர்த்து போராடும் வல்லமையை இந்த முருகன் நமக்கு வழங்குவார் என்று இந்த திருத்தலத்தின் பெருமையை சொல்கின்றது இந்த கோவில். கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த வாராகி அம்மாவுடைய படம் கிடச்சிது. ஸோ உடனே வாங்கிட்டேன். பார்த்ததுமே நியூ இயர் அதுவுமா வாராகி அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இப்படி தாங்க எங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஜான்வரி 1 செலிப்ரேஷன் முடியலைங்க. Jan 2 ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் மார்னிங்லேயே ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்னென்னா Jan 2 ஸ்கூல் ரீஓப்பனிங். கண்டிப்பாக குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறது ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருந்தோம். இது Jan 1 நாங்கள் கட் பண்ணியிருந்தால் குழந்தைங்க அந்த செலிப்ரேஷன் மூடில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அதை Jan 2 கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்ப வைக்கிறதுக்காக இந்த கேக்கை கட் பண்ண வச்சோம். ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு இந்த வால்நட் கேக்கை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் என்னுடைய மாணவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரில் கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறதுக்கு நான் மனமாற இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம். உங்கள் கரும்பலகையின் தாரக மந்திரம், உங்கள் ஜனநாயகத்தின் ஓட்டு உரிமை நாங்கள், எங்களை பறிக்காதீர்,
பாதுகாப்பீர். இப்படிக்கு மரங்கள். நன்றி.